ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த வேளையில் இந்த அருமையான இடத்துல ஒரு 15 நிமிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகளும் அவருடைய வசனத்தை குறித்த சில காரியங்களையும் இந்த இடத்துல நாங்கள் பேச இருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் இந்த சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாகவே இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். வேத வசனம் 91ஆம் சங்கீதத்தில் 14, 15, 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் நன்மையால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபத்தில் நானே உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஆபத்துக்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை எளிதாய் கைவிட்டு விடுவார்கள். நம்பிக்கைக்குரியவர்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் மாறிவிடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் கஷ்டத்திலும் கவலையிலும் பாரத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் கசப்பிலும் இக்கட்டிலும் ஒரு பொல்லாத சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை, பிரச்சனைகளை, போராட்டங்களை மாற்றி உன் வாழ்க்கையை செழிப்பாக, ஆசீர்வாதமாக, நன்மையாக உனக்கு மாற்றி தருவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகவே ஆபத்தில் நீங்கள் கூப்பிடுகிற ஒரு நபர் உண்டு. அவர்தான் உயிரோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையில் அவரை ஒரு முறையேனும் நீங்கள் அவரை அழைத்து பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை, ஒரு நன்மையை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாயங்கால வேளையில் மகிமைப்படட்டும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எட்டாத, நீங்கள் அறியாத, உங்கள் புத்திக்குள் எட்டாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய இயேசு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போதும் ஒரு பாடலை நாங்கள் பாடுகிறோம். கர்த்தருடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும், தேவ கிருபை நம் மத்தியில் வெளிப்படட்டும். நீங்கள் இந்த சத்தத்தை கவனமாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே ஒரு மாற்றம், ஒரு விடுதலை இந்த நாளிலே அது வரும். அது தாமதிக்காது, நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் எதிர்பார்ப்புகளை இயேசு நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாபரமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேர்மோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை கவனமாய் நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த வார்த்தைகளுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தையும் ஆச்சரியத்தையும் செய்வார். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் செல்வகுமார் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே நமக்கு போதிப்பார்கள். கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். இந்த பகுதியில் குடியிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பாவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆண்டவர் வேதத்தில் ஒரு வசனம் இவனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி. ஒருவேளை கஷ்டத்தினால, வியாதியினால, கடன் தொல்லையினால மேன்மைகளை இழந்த உங்களுக்கு ஆண்டவரை நோக்கி நீங்க பார்ப்பீர்களானால் மறுபடியும் மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். மறுபடியும் உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்று நாங்கள் உங்களை பார்த்து சொல்லி, இந்த வார்த்தையை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். வீடுகளில் இருந்தாலும்,
இந்த இடத்துல ஒரு 10-15 நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட இருக்கிறது. இந்த பூமியில் எத்தனையோ செய்திகளை கூர்ந்து கவனிக்கிறீர்கள். பல மணி நேரம் செலவழித்து நியூஸ்களை கேட்குறீங்க, பேப்பரை வாசிக்கிறீங்க. இன்றைக்கு உங்கள் பகுதியில் ஆண்டவர் உலகமெங்கிலும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் எங்களுக்கு வேதத்தில் கட்டளையிட்டு இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட வேண்டிய வார்த்தைகள் நாங்கள் விரும்பி இந்த இடத்துல வந்து சொல்லாமல், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சித்தம் இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்கிறது தேவனுடைய திட்டம். நீங்க கவனித்தீர்களானால் வேதமும் கிறிஸ்தவ சபையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மனுஷனால் உண்டாக்கப்பட்ட சபையோ மனுஷனால் உண்டாக்கப்பட்ட தெய்வமோ அல்லது மனுஷனால் எழுதப்பட்ட வேதமோ அல்ல. அப்படி இருந்தால் அது ஒரு மாவட்டத்தோடு நின்று போயிருக்கும், மாநிலத்தோடு கிறிஸ்தவம் நின்று போயிருக்கும், அல்லது ஒரு தேசத்தோடு கிறிஸ்தவம் நின்று போயிருக்கும். ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரே கர்த்தர், அவரே நீதியின் தேவனாய் இருக்கிறார். முழு உலகத்திற்கும் அவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் அதிகமாய் வேதத்தை வாசிக்கிறார்கள். அதிகமாய் ஒரு வேதம் விற்கப்படுகிறது என்றால் அது கர்த்தருடைய வேத வசனம் மட்டுமே. இன்னைக்கும் இந்த பூமியில அநேகர் விரும்பி வாசிக்கிற ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம். அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் வேத புஸ்தகம். அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு புஸ்தகம் கர்த்தருடைய வேத புஸ்தகம். ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட புஸ்தகமாயானால் அது இவ்வளவு தூரத்திற்கு ஜனங்களை போய் சென்றடையாது. இந்தியாவிலே மாத்திரம் கிட்டத்தட்ட 1450க்கும் அதிகமான மொழிகள் பேசப்படுகிறது. அப்போ உலகம் முழுவதும் எத்தனை 1000 மொழிகள் பேசுகிற ஜனங்கள் இருப்பார்கள் என்று கவனிக்கணும். இதுவரையிலும் பரிசுத்த வேதாகமும் 1700க்கும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு ஜனங்கள் இன்றைக்கு வாசிக்கிறார்கள். மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேதம் என்கிறது கதை புஸ்தகம் அல்ல, கட்டுக்கதைகள் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது, சத்தியமானது, மெய்யானது. உண்மைக்கு புறம்பானதாக அதில் எதுவுமே சொல்லப்படவே இல்லை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, இனியும் நிறைவேற போகிறது. நீங்க கவனித்தால் கிராமங்களில் இயேசுவை சொன்னால் ஒருவேளை பாம்பர மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் உலகத்தில் நிறைய சயின்டிஸ்டுகள் இருக்காங்க, விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு மனுஷன் சொல்லுகிறதுனால எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆராய்ச்சி என்ன சொல்லுகிறது அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுவார்கள். வேதத்தில் நிறைய காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை எத்தனையோ பேர் ஆராய்ச்சி பண்ணி அது உண்மை என்று சொல்லி வேதம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, ஆராய்ச்சி மூலமாய் கூட. நீங்க கவனித்தால் 1700வது வருஷத்துல ஒரு காரியம் கண்டுபிடித்தார்கள். இந்த பூமியில மழை எப்படி பெய்கிறது என்று சொல்லி கண்டுபிடித்தார்கள். அப்போ பூமியில மழை பெய்கிறது, இந்த பூமியில குளங்கள் நிரம்புகிறது, ஆறுகள் நிரம்புகிறது, அணைகள் நிரம்புகிறது. மறுபடியும் இது ஆவியாகி மறுபடியும் மேலே போகிறது, மறுபடியும் மழையாய் பொழிகிறது. இவ்விதமாய் ஒரு நீர் சுழற்சி முறை இருக்கிறதை கண்டுபிடித்தார்கள் 17வது நூற்றாண்டில். ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக வேதத்தில் அதை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். வசனம் யோபு 36, 27, 28 நாம வாசித்தால், அவர் நீர்த்தூளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்தில் இருந்து மழையாய் சொரிகிறது, அதை மேகங்கள் பெய்து மனுஷர் மேல் மிகுதியாய் பொழிகிறது
என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அதுக்கு பிறகுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை உண்மையானதா என்று ஆராய்ச்சி பண்ணினார்கள். அது உண்மை என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி 1-2 காரியம் அல்ல, நூற்றுக்கணக்கான காரியத்தை சொல்ல முடியும். எல்லாம் சொல்ல நேரம் போகுதாது. ஆகையினால வேதம் உண்மையானது, மெய்யானது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையானது, மெய்யானது. இயேசு கிறிஸ்து கதையில வருகிற தேவன் அல்ல, கட்டுக்கதைகளில் வருகிற தேவனும் அல்ல. அவர் மெய்யான தேவன். ஆகவே அவருடைய வார்த்தையை நீங்க கேளுங்க, கவனிங்க. நிச்சயமாய் அந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். இயேசு இந்த பூமியில பிறந்ததற்கு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததற்கு பல காரணங்களை சொல்ல முடியும். அதுல ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏன் வந்தார் அப்படின்னா, இந்த பூமியில் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் என்கிறதை பிரசங்கிக்கும்படியா இயேசு இந்த பூமியில வந்தார். அவர் இந்த பூமியில வந்து எங்களைப் போல தெருக்களில் நின்று, வீதிகளில் நின்று, பட்டணங்களில் நின்று, கடற்கரையில் நின்று சத்தமாய் ஜனங்களுக்கு போதித்தார். போதனை எவ்வளவு முக்கியம் என்கிறதை சிலருக்கு தெரியாது. ஏனென்றால் போதனை ரொம்ப முக்கியம், பிரசங்கம் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ விரும்புகிறார்கள். மற்றவர்களை பார்த்து, சினிமாவை பார்த்து, சிலரை பார்த்து ஏதோ ஒரு காரியம் பிடிச்சு போகிறது, அப்படியே வாழுகிறார்கள். நல்லா கவனித்தால் இந்த பூமியில ஒரு மனுஷன் வாடகை வீட்டில் இருந்தா அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்கணும். அது ஒரு 10 கண்டிஷன் ஆகிலும் இருக்கும். வீடை சுத்தமாக வைக்கணும், தண்ணீரை வீணடிக்க கூடாது, செவரில் எல்லாம் பிள்ளைகள் எழுதக்கூடாது, எதையும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது, ஜன்னல், கண்ணாடி, கதவு, இப்படி நிறைய கண்டிஷன்கள் இருக்கும். ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்க 10 கண்டிஷனை ஒரு ஹவுஸ் ஓனர் கொடுப்பாரானால், இந்த இவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கின தேவன் உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கோ, உன் இஷ்டத்திற்கு பாவம் பண்ணிக்கோ அப்படின்னு யாரையும் அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் படைத்த தேவனுடைய சித்தத்தை ஒரு மனுஷன் சரியாய் புரிந்து இந்த பூமியில வாழுவானால் அவனும் அவனுடைய சந்ததிகளும் தலைமுறைக்கும் இந்த பூமியில் மிகவும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஆகவே அவரவர் இஷ்டத்திற்கு வாழ்ந்தபடியினால், தேவ சித்தத்தை அறியாமல் வாழ்ந்தபடியினால் அநேக மனுஷன் மேல சாபமும், அவன் செய்த பாவத்தினால வந்த சாபங்கள், சாபத்தினால வரக்கூடிய வியாதிகள். பாவம் செய்யலாம், நீங்க கவனித்தால் தேவன் தடுக்க போறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று. தீமை செய்யலாம், பாவம் செய்யலாம், ஆனால் அதற்குரிய பலன் வரும்போது கொடூரமாயிருக்கும், பயங்கரமாயிருக்கும். ஆகவே அறியாத ஜனங்களுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நீதியான வாழ்க்கை குறித்து பேசும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்படியே அவர் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி. நீங்க கவனித்தால் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா இயேசு மெய்யான வழியாயிருக்கிறார். வழிகளை போதிக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்பாம பரலோகத்துக்கு போக முடியாது. எல்லா மதங்களும் சொல்லுகிறது பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் ஒன்று உண்டு என்று சொல்லி. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா வேதத்தை வாசிக்கணும். வேதத்தில் ஆண்டவர் சொன்னபடியே பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி பரிசுத்தமாய் ஒரு மனுஷன் வாழுவானால் அவன் பரலோகத்துக்கு போவான். இப்படியே நல்ல விஷயங்களை நிறைய ஆண்டவர் போதிக்கும்படி இந்த பூமியில வந்தார். 2வது, இயேசு கிறிஸ்து நோய்களை, வியாதிஸ்தர்களை சுகமாக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். பிசாசுகளை துரத்தும்படி வந்தார். சேவனை கட்டுகளை உடைக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். நீங்க கவனித்தால் இன்றைக்கும் எத்தனையோ பேர் வியாதியினால, வேதனையினால, சரீரத்தில் வியாதி, பிள்ளைகளுக்குள்ளாய் வியாதி, தீராத வியாதி, எவ்வளோ மருந்து வாங்கினாலும், எவ்வளோ மருத்துவம் பார்த்தாலும், எவ்வளோ மருந்தை எடுத்துக்கொண்டாலும்
எத்தனையோ லட்சங்களை செலவழித்த போதும் விடுதலை இல்லை. பிசாசின் போராட்டம், சேவனையின் கட்டுகள் யாரோ ஒருவர் செய்துட்டாங்க. ஏதோ ஒரு வாதை அனுப்பி குடும்பத்தில் பல பிரச்சனைகள், போராட்டங்கள், பிரிவினைகள், இழப்புகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், என்ன செய்கிறதென்றே தெரியலை என்கிற ஒரு கேள்விக்குறியோடு யாராயிருந்தாலும் இயேசு உங்களை விடுவிக்க தான் இந்த பூமியில வந்தார். அப்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அநேக பிசாசுகளை துரத்தி ஜனங்களை விடுவித்தார், சேவன கட்டுகளை உடைத்தார். நான் சொல்லுகிறேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். இயேசுவை நீங்க விசுவாசிப்பீர்களானால் உங்க கூடாரத்தை அவர் வேலியடித்து பாதுகாக்கிறார். எத்தனை வாதைகளை ஏவி அனுப்பினாலும் இயேசு எந்த வீட்டில் வாசம் பண்ணுகிறாரோ, எந்த குடும்பம் இயேசுவை நோக்கி பார்க்கிறதோ, எந்த குடும்பம் இயேசுவை நம்புகிறதோ, அந்த வீட்டை எந்த வாதையினாலும் சேதப்படுத்தவே முடியாது. மாந்திரிகத்தை உடைக்கிற வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. நாங்கள் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு தெருவில் நின்று இயேசுவை பேசுகிறோம் என்றால் எங்க சொந்தங்கள் சொல்லுவாங்க, கேட்பாங்க, எத்தனை லட்சம் ரூபா வாங்கிட்டு மதம் மாறினீங்க? நான் கேட்பேன், உங்களுக்கு எத்தனை லட்சம் ரூபா தந்தா மதம் மாறுவீங்கன்னு நான் கேட்பேன். நான் சொன்னேன், பணம் எல்லாரிடத்திலையும் இருக்கிறது. பணத்தை வைத்து சுகத்தை வாங்க முடியாது, பணத்தை வைத்து சமாதானத்தை வாங்க முடியாது, பணத்தை வைத்து ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. முன்னாள் முதலமைச்சர் அப்போலோவில் மரிக்கும் போது மருத்துவ பில்லு மட்டும் 100 கோடி என்று சொல்லுகிறார்கள். 100 கோடி கொடுத்தாலும் சுகத்தை பெற முடியல. இதே போலதான் நிறைய பேருடைய வியாதிகள். நாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரே ஒரு காரணம்தான், பல சேவனை கட்டுகள் தகப்பனாருக்கு இருந்தது, தாயாருக்கு இருந்தது. பல இடங்களுக்கு போனோம், பல பெரியவர்கள் சொன்ன காரியத்தை, பரிகாரத்தை எல்லாம் பண்ணி பார்த்தோம். பல மந்திரவாதிகள் இடத்துல எல்லாம் போனோம். காசு வாங்கினாங்க, பணம் வாங்கினாங்க, பணம் போச்சு, காசு போச்சு. சமாதானம் மட்டும் கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, பூரண விடுதலை கிடைக்கல. திடீர்னு தாயாருக்கு கால் வீங்கிறோம், முகம் வீங்கிறோம், வயிறு வீங்கிறோம். எல்லா செக்கப்பும் எடுத்தா ஒன்றும் இல்லைன்னு வரும். ரொம்ப கண்ணீரோடு நாங்கள் இருந்தோம். அப்பந்தான் இயேசுவை குறித்து இதே போல அறிவித்தார்கள். எல்லா இடத்துக்கும் போனோம், எல்லாரையும் நோக்கி கூப்பிட்டோம். இயேசுவையும் நோக்கி கூப்பிடுவோம் என்று சொல்லி கூப்பிட்டோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சேவனை கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலையை தந்தார். அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உடையாத சேவனை கட்டுகளை உடைப்பார். உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தினார். அதே வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு சபைகளுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் சிலர் சேவனை வைத்தார்கள். ஒரு சேதமும் எங்களை அணுகவில்லை. இயேசு யாரோடு இருக்கிறாரோ அவர்களை சேவனை வைத்து சேதப்படுத்த முடியாது. இயேசு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் வெளிப்படுத்துகிறது. அவரை விசுவாசிக்கிற, அவரை பணிந்து கொள்ளுகிற, அவரை தொழுது கொள்ளுகிற, அவரை ஆராதிக்கிற ஒருவரையும் சேவனை மேற்கொள்ளாது. அவர் அவர்களை பாதுகாக்கிறார். அவர் அவர்களை பாதுகாக்கிறார். ஆகவே இயேசு இப்படிப்பட்ட அற்புதங்களை திரளாய் செய்தார். வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை ஒரு புஸ்தகம் போட்டு எழுதி வைத்தால் இந்த முழு உலகமும் கொள்ளாது. அவ்வளோ அற்புதத்தை ஜனங்களுக்கு செய்தார். இன்றைக்கும் அதே வல்லமைகளை சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த பகுதியில் தீராத வியாதி, பலகீனங்கள், சேவனையின் கட்டுகள், பிசாசின் கிரியைகளோடு கண்ணீரோடு நீங்க இருப்பீர்களானால் தைரியமா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இயேசு உங்களை விடுவிப்பார். இயேசு உங்களை சுகமாக்குவார். இயேசு கிறிஸ்து அந்த சேவனை கட்டுகளையும் பிசாசின் வல்லமைகளையும் அவர் நிர்மலமாக்குவார். இயேசு மெய்யான தேவன். ஒரு விசை விசுவாசித்து பாருங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்து மூன்றாவது எதற்காய் வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒரு மனுஷன் பாவம் செய்வானானால் அவன் போய் தேவனுக்கு பலி செலுத்தணும். நான் தெரியாம பாவம் செய்துட்டேன்,
என் பாவத்திற்காக ஒரு மிருகத்தை பலி கொடுக்கிறேன். அது ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், பறவைகளா இருக்கலாம். அவ்வண்ணமாய் ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பதாக பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்று திரும்புவான். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை வசனம் சொல்லுகிறது. அவர் அப்படி இந்த பூமிக்கு வந்து ஒவ்வொரு மனுஷனும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லாருடைய பாவத்திற்காக எல்லா சாபத்தையும் எல்லா பாவத்தினுடைய தண்டனையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு எல்லா மனுஷனுக்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தார். எல்லா மனுஷனுக்காக தன்னையே பலியாக்கினார். பாவத்தினால் அவருடைய சாபம் ஒரு குடும்பத்தை சும்மா விடாது. நீங்க கவனித்தீர்களானால் பாவத்தினால வரக்கூடிய சாபம், அந்த சாபம் எப்படி இருக்கும் என்றால் இளவயதின் மரணத்தை கொண்டு வரும். எத்தனையோ குடும்பத்தை பார்க்கிறோம். ஒரு பிள்ளை வெளியூருக்கு போனாலே ரொம்ப நாளைக்கு மனசெல்லாம் பதறுது, கலங்குது, பார்க்கணும் போல ஆசையா இருக்கு, வீடெல்லாம் வெறுமையா இருக்கு. ஆனா இளவயதுல ஒரு பிள்ளை மரிக்கும் என்றால் அந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு இருக்கும்? ரொம்ப வேதனை. இளவயதின் மரணத்தை சாபங்கள் கொண்டு வருகிறது. உலகத்துல நாம பார்க்கிறோம், ஒரே நாள் குடும்பத்தில் 2 பேர் மரிக்கிறார்கள், 3 பேர் மரிக்கிறார்கள். வேதனை, பரிதாபம், கஷ்டம். சில வியாதிகள் தலைமுறையாய் குடும்பத்தை தொடருகிறது. தாத்தாவுக்கு இருந்த வியாதி இப்ப அப்பாவுக்கு இருக்கிறது, அப்பாவுக்கு இருக்கிற வியாதி பேர பிள்ளைகளுக்குள்ளா இருக்கிறது. 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை வரைக்கும் வியாதி தொடருகிறது. சில சாபத்தின் கிரியை குழந்தை பாக்கியத்தை தடை பண்ணுகிறது. இப்படி நிறைய சாபத்தினுடைய கிரியைகளை சொல்லலாம். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை என் குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறது என்று சொல்லி நீங்க உணர்வீர்களானால் அந்த சாபத்தை உங்களை விட்டு எடுத்து போட இயேசு வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை விசுவாசிங்க. என் பாவத்திற்காக, என் மேல வர வேண்டிய சாபத்திற்காக தான் நீங்க அடிக்கப்பட்டீங்க, இரத்தத்தை சிந்தினீங்க. ஒரு விசை கூட என் பாவத்தையும் மன்னிங்க. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. முழங்கால் படியிடுங்க இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. இனி அந்த சாபத்தின் கிரியைகள் உங்க குடும்பத்திலேயோ உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ இனி தலை தூர்க்காதபடி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது அவர் சீசர்களிடத்துல ஒரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, நான் இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களில, பூமியின் கடைசி நாட்களிலே நான் மறுபடியும் வருவேன் என்று சொன்னார். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு வந்தார், மனுஷனாய் பிறந்தார். இனி மறுபடியும் வரப்போகிறார். இந்த பூமி அழிவை நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த பூமியினுடைய நாட்கள் முடிய போகிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இயேசு வந்தா என்ன, பூமியினுடைய நாட்கள் முடிந்தா எனக்கு என்ன, நான் உண்டு, என் வீடு உண்டு, என் குடும்பம் உண்டு, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற, எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது ஒரு காரியம் நடக்கும். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வேத வசனத்தை கை கொண்டு வாழுவானால் அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில அவ மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவான். நீங்க கவனித்தால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில போகணும் அப்படின்னா, பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஞான ஸ்நானம் எடுக்கணும். சபை கொடுக்கிற ஞான ஸ்நானம் மத மாற்றத்திற்காக கொடுக்கப்படாமல் பாவ மன்னிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு மனுஷன், ஆண்டவரே நான் இதுவரையிலும் பாவம் செய்தேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், என்னுடைய பாவங்களை மன்னிப்பீராக என்று சொல்லி ஒரு மனுஷன் மனம் திரும்பி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞான ஸ்நானம். அப்படியே சபையில கொடுக்கப்படுகிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். பரிசுத்த ஆவி என்றால் என்ன? நான் சொல்லுகிறேன், கிராமத்துல சிலர் சொல்லுவாங்க, அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு, ஏதோ செத்த ஆவி பிடிச்சிருக்கு, அந்த தெருவில் யாரோ தற்கொலை பண்ணி செத்தாங்களோ அந்த ஆவி பிடிச்சிருக்கு, அதான் அவன் ஆடிட்டு இருக்கிறான், அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஒரு செத்த மனுஷனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளாய் வறுமையானால்
தேவனும் சபைக்குள்ளாய் இருக்கிற அவரை நம்புகிற அவர் ஆராதிக்கிற அந்த ஜனங்களுக்கு தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். பேய்களின் ஆவிக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவிக்கும் ரொம்ப வித்தியாசம். பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவியானவர். எந்த மனுஷனுக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்குள்ளாய் தீங்கு வராது, அந்த மனுஷனுக்குள்ளாய் சேவனைகள் வராது, பலிக்காது. அந்த மனுஷன் ஆசீர்வாதமாய் இருப்பான். ஆகவே இயேசு கிறிஸ்து வருகையில போகணும் அப்படின்னா ஞானஸ்நானம் எடுக்கணும். இயேசு மெய்யான தேவன் என்று விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். அப்படியே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் கடைசி நாட்களில் கொடுக்கப்பட்ட ஒரு 8 அடையாளத்தை நான் வாசித்து என்னுடைய வார்த்தையை 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் கடைசி நாட்களில் வருவேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்கள் கேட்கிறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இன்னைக்கு கடைசி காலத்துல பல தேசத்திற்கு விரோதமாய் தேசங்கள் எழும்பி யுத்தங்கள் செய்கிறது. யுத்தத்தின் செய்தியை நீங்க கேட்கும் போது ஏதோ நியூஸ் மாதிரி கேட்காமல் இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீங்க மனம் திரும்புங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்க நன்றாய் கவனித்தால் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா நிறத்தினால ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறது. ஜாதி வாரியா ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறாங்க. பாசை வாரியா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறாங்க. மத வாரியா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்புகிறார்கள். ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்கள் வரும். நீங்க கவனித்தால் பல தேசத்துல பஞ்சங்கள், பல தேசங்கள் பஞ்சம். ஸ்ரீலங்காவில் பஞ்சம், பாகிஸ்தான்ல பஞ்சம், இந்தியாவில் வட மாநிலங்களில பல இடங்களில பஞ்சங்கள் நிலவி கொண்டு இருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டங்களில பஞ்சம், சோமாலியா தேசம் முழுவதும் பஞ்சம். இந்த பஞ்சம் என்கிற செய்தியை கேட்கும் போது நீங்க நினைக்கலாம் ஏதோ நடக்குது போல அப்படின்ட்டு. இல்ல, இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், நீ மனம் திரும்ப என்று சொல்லுகிற அடையாளமாகவே இந்த பஞ்சங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. கொள்ளை நோய்கள் வரும். கடந்த நாட்கள்ல நாம பார்த்தோம் கண்கூடாய். கொரோனா என்கிற கொள்ளை நோய் முழு தேசத்திலேயும் முழு உலகத்திலேயும் வந்தது. நீங்க நினைக்கலாம் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை ஒரு தேசத்திற்காய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை அல்ல, முழு உலகத்திற்காய் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. அவர் சொன்ன அடையாளங்கள் ஒவ்வொரு தெருக்களிலேயும் வந்தது, மாவட்டங்களில் வந்தது, மாநிலங்களில் வந்தது, தேசங்களில் வந்தது. மனம் திரும்புவோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பறைசாற்றும்படி எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படி இயேசு இந்த கொள்ளை நோயை அனுமதித்தார். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும். நீங்க கவனித்தால் 2010 இருந்து இதுவரையிலும் 1,52,000 முறைக்கும் அதிகமான முறை இந்த பூமியில பெரிய பூமி அதிர்ச்சி முதல் சின்ன பூமி அதிர்ச்சி வரைக்கும் வந்திருக்கிறது. இந்த பூமி அதிர்ச்சியினுடைய செய்தி நீங்க கேட்கும் போது நினைக்கலாம் ஏதோ நடக்குது, ஏதோ நடக்குதுன்னு சொல்லி நினைக்கலாம். இல்ல, இந்த பூமி அதிர்ச்சியினுடைய செய்தி உங்களுக்கு ஒன்றை சுட்டி காட்டுகிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். மனம் திரும்ப. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நீங்க கவனித்தீர்களானால் இந்த கடைசி காலத்தில் அநேகருடைய அன்பு தணிந்து போகிறது. ஒரு 80 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா எல்லா குடும்பமும் கூட்டு குடும்பமாய் சந்தோஷமாய் வாழ்ந்தோம். இன்னைக்கு அது சாத்தியமே இல்லை. ஒவ்வொரு குடும்பத்துக்கு இதுதான் நிலைமை. திருமணம் முடியக்கு முன்பதாகவே பிளானிங். எந்த ஊருக்கு போகலாம், எந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கலாம். தாய் தகப்பன் தாத்தா பாட்டி வந்தா பிள்ளைகள் கேட்குது, என்னைக்கு போவாங்க? போவாங்கம்மா, சீக்கிரம் போவாங்க. யாரும் சேர்ந்து வாழ முடியல. அன்பு தணிந்து போகிறது. முன்னாடி சித்தப்பாக்கு ஒண்ணு பெரியப்பாக்கு ஒண்ணுன்னா அவ்வளோ அன்பு, ஐக்கியம், சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு அது இல்லை. யார் இறந்தாலும் அழுக வர மாட்டேங்க, தாய் இறந்தாலும் அழுக வர மாட்டேங்க. பிள்ளைகள் தாயை பார்த்து சொல்றாங்க, செத்து தொலைய. எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அன்பு இல்லை. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அதே போல கடைசி அடையாளம், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கிலும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதே போல கடைசி நாட்களில தெருக்களில இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். மனம் திரும்புங்க. இயேசுவை விசுவாசிங்க. அவர் மெய்யான தேவம்.
அவருடைய வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தினுடைய அடையாளம் இன்னும் ஏராளம் இருக்கிறது. நாங்க கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறோம். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் அவருடைய வருகை குறித்து நான் வாசிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். நீங்க விரும்பினால் எங்களிடத்துல வேதம் இருக்கிறது, இலவசமாக தான் நாங்க கொடுக்கிறோம். நீங்க விரும்பினால் நீங்களோ உங்க பிள்ளைகளை அனுப்பி இலவசமாய் கொடுக்கப்படுகிற வேதத்தை நீங்க வாசிங்க, வாங்கிக்கோங்க, அதை வாசிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தை இந்த இடத்துல அப்பா கூற நீர் கொடுத்ததான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக உம்முடைய வார்த்தை இந்த இடத்துல விதைக்கப்பட்டிருக்கிறது. அது 10 100 பலன் கொடுக்கிற நாட்களை அப்பா நாங்கள் எங்கள் கண்ணார பார்த்து சாட்சியை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் நன்றி. ஒருவேளை யாருக்காக வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள், சேவனை கட்டுகள் ஒருவேளை இருந்தா ஜெபிக்க வரலாம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்.